இன்னும் முடியலையா? படம் நல்லா இருந்தது. இது வந்து பாம் பிளாஸ்டிங் பற்றி எடுத்திருக்காங்க இந்த படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சொல்ல வந்த விஷயம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இருந்தது. ஸ்லீப்பர் செல்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம் பிளாஸ்டிங் இப்போ ரீசெண்டாக கூட இப்போ நம்ம டெல்லியில் நடந்துச்சு இல்லையா, நம்ம பார்த்தோம். ஸோ அது மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த அடிக்கடி டெல்லியில் நடக்குது, அதுக்கப்புறம் கோவையில் நடக்குது, இதில் யார் காரணன்ற மாதிரி படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹீரோ அவரு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் படம் நல்லாயிருக்கு. அதான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இல்லையா, தன்னோட சுயநலத்துக்காக பொதுமக்களை வந்து மக்களை பாதிக்கப்படுறாங்கன்றது தான் இதனுடைய கான்செப்ட். பாய் வந்து ஒரு ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு அந்த கதையில். நல்ல படம். அதாவது லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம். கேஸ்ட் அண்ட் ரிலீஜன்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை வந்து ஒரு விஷயத்தில் ஸ்லீப்பர் செல்ஸ் பயன்படுத்திட்டு அது மேலே பழிய போட்டு எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல சோஷியல் கண்டென்ட் உள்ள ஒரு மூவி தான். பட் ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பிட்டாங்க. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி கொண்டு போன விதம் தப்பாக இருக்குது. அதுதான் சொல்கிறேனே, இப்போ வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் பண்ணுற தப்பை வந்து ரிலிஜன் வைஸில் பிரிச்சுக்கிறாங்க. அதான் இப்போ ரிலிஜன் பண்ண மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன்ஸ் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த படம் ஒரு சுமாரான படங்க. பாய் த ஸ்லீப்பர் செல் நல்ல ஒரு அருமையான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு மூவியை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக ஓவராலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சீக்வன்ஸு அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணுற விஷயங்கள், அந்த ஓவர் லூப்பில் போன விஷயங்கள். இங்கே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்தால் செத்தா அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து ஹீரோயின் வந்து நல்லா எடுத்துட்டு நல்லா கொண்டு போயிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக அது நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அதான் அதுதான் சர்ப்ரைஸே. ஆக்சுவலாக நல்லா கொண்டு போயிருந்தாங்களா. நீங்கள் கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது. 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். தேங்க்யூ. அருமையாக இருக்குது. நான் பார்த்த படம் பேர் வந்து பாய் செல்லர். படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. க்ரைம் த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் இது எம்மதம் சம்மதம். இப்போ பாய்னா முஸ்லீமு இல்லை கிறிஸ்டினு இந்து எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஆனாலும் இப்போ எல்லோரும் படத்தில் வந்து இந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இது முன்னாடி நடந்திருக்கு. முன்னோர்கள் இது முன்னாடி எப்படி இந்த ஜாதி மதம்லாம் பார்த்துருப்பாங்களோ அதை வச்சு இந்த ஹைஜாக் பண்ணுறாங்க பாம்பு வச்சு. படம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கு. ஆரியன் ஒரு அது வந்து அந்த குழந்தைங்க மூலிமா அந்த இது எல்லாம் இப்போ காசிமேலில் எப்படி இருப்பாங்க பார்த்து ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க, அதை வச்சு அந்த படத்தை எடுத்துருந்தாங்க. இது வேறு இந்த பாம் ஹைஜாக் சம்மந்தப்பட்டது. பீஸ்ட் படம் மாதிரி உங்கள் ஸ்டைலில் சொன்னோன்னா பீஸ்ட் படம் நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆர்வம் எல்லோரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட. படம் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. என்ன நெகட்டிவ்னா லோ பட்ஜெட் ஃபிலிம்னால கேமரா ஸ்க்ரீன் பே கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் எடுத்திருக்காங்க. லேக்ல எதுவும் இல்லை. 2 hours நல்லா திருப்தியாக பார்க்கலாம். அந்த லேக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன கதையோ சர்னு போகுது. ஸ்லோவாகாமல் சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். எல்லோரும் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம் தாராளமாக. படம் பேர் வந்து பாய். ஸோ படம் நல்லா இருக்கு. ஸோ படத்தை பார்த்த வரைக்கும் ஒன்று தான், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று. ஸோ இந்த கம்யூனிட்டி ஜாதி மதம் இதெல்லாமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கதை. அண்ட் என்னென்னா படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் படம். ஸோ எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அண்ட் படத்தோட மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் நிறைய இருக்குது. அண்ட் ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் அழகாக இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுண்ட் வருவாருன்னு எனக்கு தோணுது. அண்டு எப்படி சொல்கிறது, மாண்டேஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஓகே தான். ஆனால் இதை விட இன்னும் நிறைய பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே போல்டாக பண்ணணும்ல. ஏன்னா என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிஞ்சால் எல்லாருமே ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருப்பாங்க.
பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதனால நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். படத்துக்கு ஆடியன்ஸ் வரணும்னா ஹீரோட ஆக்டிங்காக வரலாம். தேங்க்யூ. பாய் படத்தை தானே கேட்குறீங்க? பாய் படம் பார்த்தோம். ஒரு ஒரு விஷயங்கள் புரியலை. ஒரு மாதிரி குழப்படியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஹீரோவும் அந்த இந்த ஒரு மொட்டை கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு. 2 பேரும் செட்டே ஆகலை கதைக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன்னா, ஏதாவது கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஏதாவது கருத்து சொல்லுவாங்க பார்த்தேன், ஏதாவது ஸ்லீப்பர் செல்லு, சரி ஓகே ஏதோ சொல்ல வராங்கன்னு பார்த்தா, ஆனால் ஒன்றுமே புரியல. அவங்க அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப போர் அடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஓரளவுக்கு போச்சு, நல்லா போச்சு. ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் இல்லை, பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்ததா? யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? அதான் சொல்லிட்டேனே, ஹீரோக்கும் அந்த மொட்டைக்கும் இல்லை, எல்லாமே பண்ணியிருக்காங்களே தவிர நடிப்பு இவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்ற அளவுக்கு சொல்ல முடியல. பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். பெருசாக ஆக்டிங்கை பற்றிலே இல்லை, அவங்க ஆடுக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். பாசிட்டிவானா அதான் பெரிய விஷயம், ஏதோ ஒரு சொல்ல வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் அவங்க சொல்ல விடலையோன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய படங்கள் பாலிடிக்ஸ் தான் நடக்குது. டேரக்டர் நினச்ச விஷயத்தை எடுக்க விடாமல் பண்ணியிருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். படம் உண்மையாகவே சிறப்பாக இருக்குது. பாய் படம் ஹரே பாய் அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதாங்க நம்ம போலீஸை ரொம்ப இலக்கரமாக நினைக்கிறோம் இல்லையா, மாமூல் வாங்குற போலீஸ் அது இதுன்ட்டு. இந்த படத்தில் போலீஸை உயர்த்தி பிடிக்கிற காட்சி. மிலிட்ரி எப்படி நாட்டுக்கு வெளியில் எல்லையில் நாட்டுக்கு உள்ளார எல்லை பகுதியில் போராடுதோ அதுமாதிரி போலீஸ் நம்மளை தீவிரவாதிகளிடம் எப்படி காக்குறாங்க. எங்கேயோ 1-2 டெல்லி சம்பவம் மாதிரி நடக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் அது திட்டமிடப்படும்போது போலீஸ் எப்படி அதை தவிர்க்க பார்க்குறாங்க. ஸ்லீப்பர் செல்லாக இருந்து இல்லை ஹீரோ எப்படி உயிரை துச்சமென மதித்து போராடி கோவை குண்டுவெடிப்பு நடக்க இருந்ததை காவந்து பண்ணுறாரு கோயம்புத்தூரை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது விஜய் படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இது வேறு மாதிரி எடுத்துருக்குறாங்க. சின்ன பட்ஜெட்டில் பெரிய படமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. மியூசிக்லாம் சிறப்பாக இருக்குது சார். மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே ரிச்சாக இருக்குது. 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபான்றாங்க இந்த படம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. ஆனால் இது ஒரு சில கோடிகளை செலவழித்து எடுத்த மாதிரி ஒரு லுக்கை தருது. அதுக்கு காரணம் ஒளிப்பதிவு, மியூசிக்கு, இந்த ஹீரோயின் ஸ்டைலிஷாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம். ஆடியன்ஸ் வரணுன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, காவல்துறை நம்மளை எப்படி காவந்து பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது குண்டுவெடிப்பு சம்பவத்தில், நம்மளை மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற சிலரும் இருக்கிறாங்க இந்த படத்தில் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிற விதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அதுமாரி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவோட ஒற்றுமையும் போதிச்சிருக்குது. அதான் பாயின்னு பேர் வச்சுருக்காங்க, குண்டு வைக்கிறவங்களாம் பாய் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்குது இந்த படம். மியூசிக் சிறப்பாக இருக்குது சார். மியூசிக் சிறப்பாக இருக்குது. எனக்கு பேர் டக்குன்னு கேட்குறதுனால தெரியல. 2 சின்ன பிள்ளைங்க நடிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களாக எவ்வளோ பேர் அனாதையாக்கப்படுறாங்கிறதையும் போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் இவங்கெல்லாம் முஸ்லீமை தாக்குற மாதிரி இல்லைங்க. இந்த படமும் அப்படி இல்லை. தாவூத்துன்னு இதே நாளில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படமும் அப்படி இல்லை. தாவூத்துங்கிறது ஒரு டான் கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறாரு என்ன, அதனால் அவருக்கு தாவூத்துன்னு பேர். அதேமாதிரி இந்த பாய் படம் ஒரு பாய் ஒரு கேர்ள் அந்த மீனிங்கில் தான் பாய்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா?